அதாவது இப்போ இன்றைக்கு நடந்த கூட்டம் வந்து சார் பிஎல்ஓஸ் பிஎல்ஏஸ் அனைத்து கட்சி கூட்டம். ஆனால் பிஎல்ஓ பிஎல்ஏ ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒரு ஒருங்கிணைப்பு நல்லா இருக்கும், அவருடைய முறை இருக்கு நல்லா இருக்கும். அதுதான் வேலூரில் நடைபெற்றது, தமிழ்நாட்டில் அதான் இருக்குது. அது இல்லாமல் இருக்குது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. அது சார் சொன்னது இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் தனியாக இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. சரி தெரிய ஒரு துறை முதலமைச்சர் ஒரு கொஞ்சம் டைவெர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைய தினம் பிஎல்ஓ பிஎல்ஏஸ் இருந்தால்தான் அது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு நடத்துவதற்கு வழிமுறையாக இருந்திருக்கும். ஏன்னா யாருன்னு தெரியல சார், அறிமுகம் அவங்களுக்கு நாங்களும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி பிஎல்ஏ வந்து நீங்களாம் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பீங்க, அங்கன்வாடி பணியில் வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சி பிரஷர்ஸும் இல்லாமல் அதிமுக சரி பிஜேபி சரி திமுக யாருமே அவங்களுடைய ஊர்தல் பேர் இல்லாமல் நேர்மையான முறையில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் சார் இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா 15 வருடமாக 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க. எம்பி எலெக்ஷன் உயிரோடு விழுந்து வராரு, ஓட்டு போறாரு, திரும்பி செத்துறாரு. எம்எல்ஏ எலெக்ஷன் உயிரோடு விழுந்து வராரு, ஓட்டு போறாரு, செத்து போறாரு. கவுன்சில் எலெக்ஷன் வந்து 500,000 வாங்கி பணத்தை வாங்கி திருப்பி வர நாங்களும் தேடி தேடி பார்க்கலாம், செத்து போனது கிடைக்கவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு அதே போல ஒரே ஆளுது 2 இடத்துல 3 இடத்துல ஓட்டு இருக்கு, 4 இடத்துல ஓட்டு இருக்கு. அது கஜினி 17 முறை படையெடுத்து நாங்களும் கொடுத்து போட்டா நீக்க முடியல. தேர்தல் சென்று இப்போ ஒரு தற்சயமா நம்ம பிரஷர் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு ஒரு சில குறைச்சிட்டே வராங்க சார். ஏன்னா இது ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு நல்ல இந்திய தேர்தல் ஒரு முறையான ஒரு இந்த வாக்குறுதி. ஏன்னா 1950 ஆண்டுக்கு பிறகு 1950 இருந்து 2004 வரை 8 முறை சிறப்பு தீவிர திருத்தம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல கிட்ட 21 வருடங்களுக்கு பிறகு இந்த 2025 கொண்டு வந்திருக்காங்க. இது வரவேற்கிற வழக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. ஏனென்றால் இதுல உண்மையாகவும் நேர்மையாகவும் தெளிவோடவும் இருக்கின்ற பிஎல்ஓ ஆபீசர்ஸ் நீங்கள் எல்லா அரசியல் கட்சி சார்ந்த நாங்கள் எல்லாம் உறுதுணை கொடுக்கிறோம். அவர்களும் முழு உறுதுணையாக எந்த அரசியல் கட்சியுடைய பிரஷர் ஏற்றுக்கொள்ளாமல் செத்தவங்க தான் திருப்பி வரப்போறது கிடையாது. இங்க இருந்து குடிபெயர்ந்து வெளியூர் சென்று விட்டால் அங்க ஓட்டு போட ஜனங்க சார். ஒரு வீட்டுல 5 ஓட்டு, எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம். 5 ஓட்டுல 3 ஓட்டு தான் நாங்க இருக்கு. ஆனா திரும்பவும் அந்த 5 ஓட்டு இதுலயே இருக்கு, செத்தவங்களையும் நீக்கிறது இல்ல. அதே போல இங்க இருந்து கல்யாணம் ஆகி பொண்ணுலையும் எடுக்கிறது இல்ல. அதே போல எங்க வீட்டுல மேல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 5 வருஷத்துல 2 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா வர 4 ஓட்டு இருக்கும். திருப்பி டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவாங்க. திருப்பி அதே வீட்டுல வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு 4 ஓட்டு இருக்கு. 8 ஓட்டு பிளஸ் 5 ஓட்டு, இது 13 ஓட்டு அப்படியே இருக்கு. இது எல்லாம் நிரந்தரமாக நாம் ஆய்வு செய்து எல்லா கட்சிக்கும் இது சுதந்திரமா இருக்கும். செத்து போனவங்க தேட தேவையில்லை, 2 ஓட்டு 3 ஓட்டு இருக்கணும்னு நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு வீட்டுல 5 ஓட்டு இருக்குதா, 3 பேர் தான் இருக்கிறாங்க, 3 பேர் கொடுத்தா போதும் சார். அதே போல ஃபார்ம்ஸ் வந்து ஒருத்தருக்கே ஒரு கட்சிக்காரருக்கே கொடுக்காம டிஎல்ஓ ஆபீசர் தனித்தனியாக அவங்களே சேர்ந்து கொடுக்கணும். டிஎல்ஓ ஆபீசர்ஸ் போகும்போது அனைத்து கட்சி பிஎல்ஓஸ் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு 100 வீட்டுல ஃபார்ம் கொடுக்குறா, 100 வீட்டுக்கு அந்த எல்லா பிஎல்ஓ இருக்கணும். அது போன்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னோடு வருகை தந்துள்ள அனைத்து கழக நிர்வாகிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமல்ல வேலூர் மாவட்ட தேர்தல் ஆணையத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கின்ற அதிகாரிகளையும் நீங்கள் வந்திருக்கின்ற ஆர்டிஓசர், தாசில்தார், டெப்டி தாசில்தார் நீங்கள் எல்லாமே பிஎல்ஓஸுக்கு நீங்க நேர்மையாக முறையில் செயல்பட வேண்டும், அறிவுறுத்தல் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செத்தவங்க ஓட்டு திருப்பி வந்தானாக்கா, டபுள் என்ட்ரி வந்தானாக்கா 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை இருக்குது, அபராதம் இருக்குது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பிஎல்ஓஸ் இருந்தால் நன்றாக இருக்கும். பிஎல்ஓஸ் இருந்தால் அவர்களும் இங்க வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளும் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கலாம். அதற்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டிகாராமனுடைய எண்ணம் அதுதான் பண்ணுங்க, அப்படிதான் தெளிவுபடுத்த ஒரு மனசு மட்டும் வெள்ளை இல்லை, இதை சொல்ல கருத்து வன்மையாக தான் இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சார் அந்த பிஎல்ஓஸ் லிஸ்ட் இருக்குல்ல சார், ஓகே இல்லை சார் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் என்னோட கடமை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும். லிஸ்ட் இருக்குல்ல சார், லிஸ்ட் ஷேர் பண்ணுறதுனால நான் ஒரு வார்டு எல்லாருக்கும் இந்த பிஎல் ஆஃபீஸர்ஸ் ஃபாலோ பண்ணிப்பாங்க சார். ஓகே சார், என்றைக்கு இது ஆரம்பிப்பாங்க சார், எப்போ ஆரம்பிப்பாங்க? ஓகே ஓகே